ஓம் சரவணபவ நற்பவே. ஹலோ மக்களே, மிடில் டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பிளட்டோட யூனிட் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளட்டு கேட்டாங்க. திண்டுக்கல்லையும் அப்படி தான் யூனிட் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிளட்டு கேட்டாங்க. உடனே பிளட்டு வந்து ஒரு குழந்த, அதாவது என்னோடய பையனோட ஃப்ரெண்டுங்க, அழகாக திண்டுக்கல்லே வந்து அந்த குழந்த பிளட்டு கொடுத்தாங்க. உடனே ஏற்றிட்டாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிளட் யூனிட் கம்மியாயிடுச்சுங்க. சப்போஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிளட் வேணும் அவருக்கு. அதனால் உடனே என்னுடைய மகன்கிட்ட சொன்னேங்க. 3 பிள்ளைங்க அவனுடைய கிளாஸ்மேட்டுங்க. அவ்வளோ அழகாக வந்து அந்த குழந்தைங்க பிளட்டு கொடுத்தாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பெரிய அற்புதங்க. எனக்கே தோணுச்சு, நம்மளுடைய பிளட்டையும் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா பிளட்டு டொனேட் கொடுக்கணுங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேங்க. பி பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளாக்குக்கு தாங்க வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 2வது மாடிக்கு தான் வரணும். அந்த பிள்ளைங்க அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துட்டாங்கங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். கடவுள் கொடுத்த அற்புதமான நாளில் அந்த நாளில் அந்த பிள்ளைங்க கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த நாள் வந்து அந்த மாதிரி நாளுங்க. ரொம்ப நல்லது நடக்கும் அந்த குழந்தைங்களுக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மக்களே. பாருங்கள், காலையில் ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணிட்டாரு. இந்த 2 பிள்ளைங்க தான் வந்து அதுக்கப்புறமா ஒரு 11:30 மணி போல் டொனேட் பண்ணாங்க. மக்களே, நாங்கள் இருந்த வார்டில் பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவுக்கு 85 வயசுங்க. பாட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 81 வயசு இருக்கும். ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அன்னைக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. இவருக்கு தலைக்கெல்லாம் ஊற்றி விட்டேங்க. அது என்னால் எடுக்க முடியல, ட்ரைபாட் இல்லை. ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த தாத்தா வந்து விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோப்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி விட்டோங்க. எல்லாருமே எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். அந்த அம்மா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்காக தலைக்கெலாம் ஊற்றி விடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இவங்கள எல்லாரையும் என்னால் மறக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு உறவுகள். அந்த பாட்டி பார்த்திங்கன்னா அந்த 85 வயசு தாத்தாவை அப்படி கவனிச்சாங்கங்க. மீதி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.